கிறிஸ்மஸ் முடிஞ்சு அழகா தொடங்கின அந்த அமைதியான அதிகாலை அந்த குறிப்பிட்ட வீட்டுல மட்டும் அலறல் சத்தத்தோட தொடங்குச்சு. அந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்த நபர் தன்னோட மனைவியோட உடலை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதாரு. அவருக்கு பக்கத்திலேயே அங்க இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீல டெக்கரேஷன் செய்யப்பட்டிருந்த லைட் எல்லாமே கீழே விழுந்து கிடந்துச்சு. என்னோட ஒய்ஃப் இந்த லைட்டை தொட்டு அப்படியே ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா, இவளை காப்பாத்தணும்னு அந்த நபர் கதறி அழுததுமே அங்க இருந்த எல்லாரோட உதவியோட அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த பெண்ணை செக் பண்ண டாக்டர் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அதை கேட்டு அந்த பெண்ணோட கணவரும் அக்கம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ உயிரிழந்த அந்த பெண்ணோட முகத்தை கவனிச்ச டாக்டர்ஸ் அவங்க முகத்துல ஒரு சில ரத்த காயங்கள் இருக்கிறத கவனிச்சு உடனடியா இந்த விஷயத்த போலீஸுக்கு தெரிவிச்சாங்க. இதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க நடந்த விஷயங்களை அந்த நபர் போலீஸ் கிட்ட சொன்னாரு. அப்போ இறந்து போன அந்த பெண்ணையும் அவரோட கணவரையும் கவனிச்சு பார்த்தப்போ ஒரு விஷயம் போலீஸுக்கு உறுத்தலா இருந்துச்சு. உங்களுக்கு கல்யாணம் எப்போ நடந்துச்சு, உங்க 2 பேரோட வயசு என்ன அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு அந்த நபர், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் சார் ஆகுது, என்னோட வயசு 27, என்னோட மனைவியோட வயசு 52ன்னு சொன்னாரு. இவ்வளவு வயசு வித்தியாசத்துல எப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்? அதே மாதிரி இத்தனை நாள் ரொம்ப பாதுகாப்பா இருந்த இவங்க இப்போ கல்யாணம் ஆன 2 மாசத்திலேயே எப்படி உயிரிழந்தாங்க அப்படின்னு போலீஸ் தங்களோட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. கடந்த 2020 வருஷம் கேரளாவில் நடந்த இந்த பரபரப்பான சம்பவத்தில் அந்த பெண் உண்மையா எப்படி உயிரிழந்தாங்க, அவங்களுக்கு எப்படி அதிக வயசு வித்தியாசத்தில் திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரையை அடுத்த திரேசியபுரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த 52 வயது பெண் தான் ஷாகா குமாரி. சின்ன வயசுல இருந்து யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்த இவங்க உழைப்பாலையும் குடும்ப பின்னணியாலையும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருந்தாங்க. பல இடங்கள்ல வீடுகள், கடைகள், விளைநிலங்கள் அப்படின்னு ஷாகா ஒரு கோடீஸ்வரியா வசதியோட வாழ்ந்தாங்க. ஆனா இவ்வளவு வசதிகள் இருந்தும் அவங்களோட அந்த வீட்டுல அவங்களும் அவங்களோட வயசான அம்மா மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. தன்னோட பொண்ணை பாதுகாப்பான ஒருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த தாயோட நீண்ட கால ஆசை இருந்துச்சு. ஆனா ஷாகா தனக்கு திருமணமே வேணாம், நான் தனியாவே வாழ்ந்துப்பேன்னு உறுதியா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட சொத்துகளுக்கு வாரிசா ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு ஷாகா நினைச்சாங்க. ஆனா வயது முதிர்வு காரணமா காலப்போக்குல அந்த ஆசையும் அவங்கள கைவிட்டு போச்சு. தனக்கு அப்புறம் அந்த சொத்துக்களோட நிலைமை என்ன, அதை கவனிக்க ஆள் இல்லாம போயிடுமோன்னு அதுக்கப்புறமா தான் ஷாகா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் தன்னோட காலத்துக்கு அப்புறம் தன்னோட மகள் தனியாவே இருந்துருவாளோன்னு அவங்க அம்மாவும் கவலைப்பட்டாங்க. இந்த 2 பேரோட மனப்போராட்டங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஷாகாவோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடக்க தொடங்குச்சு. அதாவது 2016 வருஷம் ஒரு நாள் ஷாகாவோட அம்மாவுக்கு திடீர்னு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. பதறிப்போன ஷாகா தன்னோட அம்மாவை திருவனந்தபுரத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கதான் அருண் அப்படிங்கிற இளைஞரை ஷாகா முதல்ல பார்த்தாங்க. அருண் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரீஷியனா வேலை செஞ்சாரு. அம்மாவோட ஹெல்த்தை கவனிக்க யாரும் இல்லாத நிலையில ஷாகாவுக்கு அருண் செஞ்ச உதவிகள் அவங்கள ரொம்பவே நெகிழ வச்சுது. ஷாகா கிட்ட அருண் காட்டின அக்கறையும் அவரோட நல்ல பண்புகளும் ஷாகாவை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஷாகாவோட அம்மா குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்த அப்புறமும் கூட அருணை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஷாகா வந்தாங்க. வீட்டில் கொஞ்சம் எலக்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அடிக்கடி பொய் சொல்லி அருணை வீட்டுக்கு வர வச்சு அவரை சாப்பிட வச்சு கதை பேசி டைம் பாஸ் பண்ணாங்க ஷாகா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத அருணும் ஓரளவுக்கு கணிச்சாரு. இப்படியே 4 வருஷங்கள் ஓடிச்சு. இந்த நிலையில 2020 வருஷம் ஒரு நாள் ஷாகா தன் மனசுல இருந்த காதலை அருண் கிட்ட வெளிப்படையா சொல்லி அவரை கல்யாணம் பண்ண விரும்புறதாகவும் சொன்னாங்க. இதை கேட்டு அருண் அதிர்ச்சி அடைஞ்சாரு. அவர் ஷாகா கிட்ட, உங்களுக்கு கிட்டத்தட்ட என்னோட அம்மா வயசு இருக்கும், இதை என்னோட குடும்பம் ஏத்துக்காது, என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு பல விஷயங்களை காரணமா சொன்னாரு. ஆனா ஷாகா பணத்தை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. இதுக்கப்புறமா அருண்குமார் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாரு. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்றதன் மூலமா என்னோட வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை இழக்க போறேன், அதையெல்லாம் நீங்க தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு அருண் ஷாகா கிட்ட சொன்னாரு. இதை தொடர்ந்து அருண் விருப்பப்பட்ட மாதிரியே அவருக்கு ஒரு லக்ஸரி காரையும் பைக்கையும் ஷாகா கிஃப்டா கொடுத்தாங்க. மேலும் அருணோட பேங்க் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டுச்சு.
அது மட்டும் இல்லாம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா 50 லட்சம் ரூபாயும் 100 பவுன் தங்க நகை தர்றதாகவும் ஷாகா உறுதியளிச்சாங்க. இதை தொடர்ந்து இவங்களோட கல்யாண ஏற்பாடுகளும் நடந்துச்சு. ஆனா இந்த கல்யாணத்துக்கு அருண் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான நிபந்தனை வைக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த கல்யாணத்துக்கு தன்னோட சார்பா உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க, யாருக்கோ இந்த விஷயத்த சொல்ல போறதே இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கள தவிர வேற யாருக்கும் இந்த கல்யாணத்தை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இந்த கல்யாணத்துல எடுக்கிற போட்டோஸை நீங்க சோசியல் மீடியாவில் எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட வைக்கக்கூடாதுன்னு ஷாகாவுக்கு அருண் நிபந்தனைகள் விதிச்சாரு. இதை தொடர்ந்து 2020 அக்டோபர் 29 அன்னைக்கு ஷாகா மற்றும் அருண் இவங்களோட திருமணம் ஒரு சர்ச்சில் ரொம்ப எளிமையான முறையில் நடந்துச்சு. என்னதான் இவங்க அதிக வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அன்பா இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் 2020 டிசம்பர் 27 அன்னைக்கு அதிகாலை நேரத்துல நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த வீட்டுல ஷாகா மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் நடந்துச்சு. ஷாகா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டப்பவே அவங்க முகத்துல ஒரு சில நகைக்கீரல் காயங்கள் இருந்துச்சு. மின்சாரம் தாக்குனதா சொல்லப்பட்ட பகுதிக்கும் உடல்ல இருந்த காயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு டாக்டர்கள் கருதுனாங்க. இதனால அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் உடனடியா இந்த விஷயத்த போலீஸுக்கு தெரிவிச்சாங்க. இதை தொடர்ந்து போலீஸ் அங்க வந்து விசாரிச்சதுல அருண் முன்னுக்கு பின்னா பல விஷயங்களை மாத்தி பேசினாரு. மேலும் போலீஸ் ஷாகாவோட வீட்டுக்கு மின்சார வாரிய அதிகாரிகளை கூப்பிட்டு போய் ஆய்வு பண்ணப்போ எலக்ட்ரிக் மீட்டர்ல இருந்து நேரடியா ஒயர்களை எடுத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது தெரிய வந்துச்சு. அதே போல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்கிற டெக்கரேஷன் லைட்ல இருந்து ஒருத்தரை கொல்ற அளவுக்கு கரண்ட் வராது அப்படிங்கறத உறுதிப்படுத்தின அந்த அதிகாரிகள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட லைட்ல இருந்த ஒயர்கள் ஒரு சில இடங்கள்ல வேணும்னு கட் செய்யப்பட்டிருக்கிறத கவனிச்சு இது தற்செயலா நடந்த மின்கசிவு கிடையாது அப்படிங்கறதையும் போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட பெட்ரூம்ல இருந்த தலையணை மற்றும் போர்வையில ஒரு சில இரத்தக்கரைகள் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இதனால இந்த வழக்குல போலீஸோட சந்தேகம் வேற எந்த பக்கமும் திரும்பாம ஒட்டுமொத்தமா அருண் பக்கம் போச்சு. அவரை தீவிரமா விசாரிச்சதுல ஆரம்பத்துல எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி அப்பாவியா பேசின அருண் அதுக்கப்புறம் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னாரு. அதாவது அருணுக்கு ஷாகாவோட அறிமுகம் கிடைச்சப்பவே அவங்களுக்கு திருமணம் ஆகல, வாரிசும் இல்ல, அவங்களுக்கு கோடிக்கணக்கான மதிப்புல சொத்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல் நாள்ல இருந்தே தன்னை ஒரு ரொம்ப நல்ல இளைஞராகவும் ரொம்ப அக்கறை கொண்ட நபராகவும் காட்டிக்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. ஷாகா கூட நெருங்கி பழகிட்டா தேவைப்படும் போது அவங்க கிட்ட இருந்து தனக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் அருண் இந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல ஷாகாவும் நெருங்கி பழக பழக தான் எதிர்பார்த்ததை விடவும் தனக்கு நிறைய சாதகங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல ஷாகா தன்னை காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அது தெரியாத மாதிரியே அப்பாவி போல நடிச்சிருக்காரு. ஷாகா தன்னோட காதலை வெளிப்படுத்தும் போது கூட அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தால தனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாகா கிட்ட சொல்லி அதன் மூலம் தனக்கு தேவையான பொருளாதார தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இவங்களுக்குள்ள நடக்க போற அந்த கல்யாணத்தை பத்தின விஷயங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட தான் அருண் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில தான் அந்த திருமணமும் நடந்துச்சு. ஆனா திருமணமான அடுத்த ஒரு சில நாட்கள்ல ஷாகா கூட வெளியே போறத அருண் தவிர்க்க ஆரம்பிச்சாரு. அப்படியே வெளியே போனாலும் ஷாகாவை தன்னோட மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறாரு அப்படிங்கிறத ஷாகா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அருண் இந்த கல்யாணத்தை மறைக்க நினைச்சா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா வெளி உலகத்துல யாருக்குமே தெரியாம இருக்கக்கூடாதுன்னு அருண் எதுக்கு நினைக்கணும்னு ஷாகா யோசிச்சு பார்த்தாங்க. இந்த நிலைமை இப்படியே இருந்துச்சுன்னா தன்னோட எதிர்காலத்துக்கு தான் பிரச்சனைன்னு ஷாகாவுக்கு புரிய ஆரம்பிச்சுது. தனக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் பேருக்காச்சும் தெரிஞ்சாதான் தனக்கும் பாதுகாப்புன்னு ஷாகா யோசிச்சாங்க. இதனால அவங்களோட திருமணம் முடிஞ்சு 2 வாரங்களுக்கு அப்புறம் அவங்களோட திருமணத்துல எடுத்த ஒரு போட்டோவை ஷாகா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் பண்ணாங்க. இதை பார்த்த ஷாகாவுக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் அந்த போஸ்டை எடுத்து அவங்களும் தனியா போஸ்ட் பண்ணப்போ அதிக வயசு வித்தியாசத்துல நடந்த இவங்களோட கல்யாண போட்டோ சோசியல் மீடியாவில் அதிகமா ஷேர் ஆச்சு. இந்த போஸ்ட்டை பார்த்த அருணோட ஒரு சில நண்பர்கள் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஆனா அதை கூட எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு அருண் கிட்ட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணத்துக்காக அதிக வயசுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சோசியல் மீடியாவில் அருணை ஒரு கேலிக்குரிய நபரா பார்த்தாங்க. இந்த விஷயம் அருணுக்கு தெரிஞ்சு அவரை ஆத்திரப்படுத்துச்சு. இது சம்பந்தமா ஷாகா கிட்ட அருண் கேட்க ஷாகா தன்னோட தரப்பு நியாயங்களை சொன்னாங்க. இதனால இவங்களுக்கு இடையில ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அது வாக்குவாதமாகவும் மாறுச்சு.
அந்த சமயத்துல தான் ஷாகா அருண் மூலமா தனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசையை வெளிப்படுத்த, அதுக்கு அருண் நான் உனக்கும் உன்னோட அம்மாவுக்கும் பாதுகாப்பான ஒரு நபரா இருக்கணும்னு தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். இந்த குழந்தை விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு பின்வாங்க அவங்களுக்குள்ள சண்டைகள் தீவிரமாச்சு. ஏற்கனவே சோசியல் மீடியாவில் கல்யாண போட்டோவை ஷேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோபத்துல இருந்த அருணுக்கு ஷாகாவோட இந்த குழந்தை ஆசை அவரை இன்னும் அதிகமா ஆத்திரப்படுத்துச்சு. அந்த ஆத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மோசமான கொலைவெறியாவும் மாறுச்சு. அப்பவே ஷாகாவை கொலை பண்ணிட்டு அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தனியா அனுபவிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு. இதை தொடர்ந்து ஒரு நாள் வீட்டோட பாத்ரூம்ல இருந்த வாட்டர் ஹீட்டரோட சுவிட்ச் போர்டில் வேணும்னு எலக்ட்ரிக் லீக்கேஜ் உண்டு பண்ணாரு அருண். ஆனா அப்போ லேசான ஷாக்கோட அந்த விபத்துல இருந்து தப்பிச்சாங்க ஷாகா. இதே மாதிரி இன்னொரு நாள் அருணும் ஷாகாவும் மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அருண் ஷாகாவை கீழே தள்ளிவிட முயற்சி பண்ணியிருக்காரு. சுதாரிச்சுக்கிட்டு அவங்க நின்றுட்டு இருந்த அந்த பால்கனி தரைப்பகுதியிலேயே சறுக்கி விழுந்த ஷாகா என்ன இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு நான் விளையாட்டா தான் பண்ணேன் அப்படின்னு அருண் சொல்லி சமாளிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் ஷாகா உயிரிழந்த அன்னைக்கு கல்யாண போட்டோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணது சம்பந்தமா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு தீவிரமான சண்டையாகவும் மாறுச்சு. அப்போ இந்த கல்யாணத்தை எதுக்கு மறைக்கணும்னு ஷாகா கேள்வி கேட்க அதனால ஆத்திரம் அடைஞ்ச அருண் ஷாகாவோட முகத்துல வேகமா குத்தியிருக்காரு. அப்போ ஷாகாவோட மூக்குல இருந்து ரத்தம் வெளியேறி அருண் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அருணுக்கும் ஒரு சில நகைக்கீரல் காயங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல ஷாகா சத்தம் போடாம இருக்கிறதுக்காக அருண் அங்க இருந்த ஒரு தலையணையை எடுத்து ஷாகாவோட முகத்துல அழுத்தி மூச்சு திணறலை ஏற்படுத்தினாரு. இதனால ஷாகா ஒரு அரை மயக்க நிலைக்கு போனாங்க. அவங்க மயங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட இறப்பை உறுதி செய்யணும்னு பெட்ரூம்லயே வச்சு ஷாகாவோட உடம்புல ஒயர் மூலமா கரண்ட் செலுத்தினாரு அருண். தனக்கு என்ன நடக்குதுங்கிற சுயநினைவு இல்லாமையே தன்னோட காதல் கணவர் மூலமாவே ஷாகா கொலை செய்யப்பட்டு இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க உடலை ஹால்ல இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட தூக்கிட்டு வந்து அதுல இருந்த லைட் செட்டப்ல ஒரு சில ஒயரை கட் பண்ணி கரண்ட் லீக் ஆகுற மாதிரியும் அதனாலதான் ஷாகா உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு அருண். அருண் இந்த விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறமா கொலை நடந்த அதே நாள் போலீசால கைது செய்யப்பட்டாரு. இந்த வழக்கு நெய்யாற்றின்கரை கூடுதல் மாவட்ட மற்றும் செஷன்ஸ் நீதிமன்றத்துல நடந்துச்சு. இந்த வழக்குல அருண் தரப்புல இது தற்செயலா நடந்த விபத்து அப்படின்னு வாதிடப்பட்டுச்சு. ஆனா தடயவியல் துறை கோர்ட்ல சமர்ப்பிச்ச அந்த கரண்ட் பாய்ச்சப்பட்ட அளவு மற்றும் படுக்கை அறையில இருந்த இரத்த கரைகள் சம்பந்தமான தடயங்கள் இது திட்டமிட்ட கொலைதான்னு உறுதிப்படுத்துச்சு. 2024 வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமான சாட்சிகள் மற்றும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் சரிபார்க்கப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் 2025 வருஷம் ஏப்ரல் 25 அன்னைக்கு இந்த வழக்குல அருண் குற்றவாளி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 2 லட்சம் அபராதமா விதிக்கப்படுறதாகவும் தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு. அருண் இப்போ கேரளாவில் இருக்கிற மத்திய சிறையில தன்னோட தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அருண் ரொம்ப உண்மையா இருக்காரு, அன்பா பழகுறாருன்னு நம்பிதான் ஷாகா அவரை காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. ஆனா அவங்களோட அந்த நம்பிக்கை எல்லாமே பொய். அருண் வேணும்னு அப்படி நடிச்சுதான் கல்யாணம் பண்ணாருங்கிறது கடைசி வரைக்கும் ஷாகாவுக்கு தெரியாமையே அவங்க கொலை செய்யப்பட்டு இறந்து போனாங்க. ஒருத்தரோட நம்பிக்கையையும் அன்பையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அது மூலமா சொத்துக்காகவும் போலி கௌரவத்துக்காகவும் அவங்கள அருண் கொலை பண்ணது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம்னு தான் சொல்ல முடியும். திருவனந்தபுரத்துல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.